வேடன் திண்ணன். சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு காளஹஸ்தி மலைக்காடுகளில் திண்ணன் என்ற ஒரு வேடன் வாழ்ந்து வந்தான். காடு மேடு என்று அலைந்து திரிந்தவனுக்கு அங்குள்ள சிவலிங்கத்தின் மீது சொல்லுண்ணா ஒரு காதல் பிறந்தது. விசித்திரமான வழிபாடு. அவன் மந்திரம் அறியாதவன், தந்திரம் தெரியாதவன். தான் வேட்டையாடிய மாமிசத்தை வாயால் சுவை பார்த்து இது சுவையாக இருக்கிறது என்று இறைவனுக்கு படைத்தான். வாயில் சுமந்து வந்த நீரால் அபிஷேகம் செய்தான். பார்ப்பவர்களுக்கு இது பாவம், ஆனால் அந்த ஈசனுக்கோ இது பரவசம், சோதனையும் தியாகமும். ஒரு நாள் திண்ணனின் அன்பை சோதிக்க நினைத்தார் சிவபெருமான். திடீரென சிவலிங்கத்தின் ஒரு கண்ணிலிருந்து ரத்தம் வழிந்தது. பதறிய திண்ணன் மூலிகைகளை போட்டு பார்த்தான். ரத்தம் நிற்கவில்லை. உடனே கண்ணுக்கு கண் என்றெண்ணி தன் கூர்மையான அம்பால் தனது ஒரு கண்ணை தோண்டி லிங்கத்தின் கண்ணில் பொருத்தினான். ரத்தம் நின்றது. உச்சக்கட்ட தியாகம். ஆனால் அடுத்த நிமிடம் லிங்கத்தின் மறுகண்ணிலும் ரத்தம் வடியத் தொடங்கியது. சற்றும் தயங்காத திண்ணன் தனது மறுகண்ணையும் தோண்டத் துணிந்தார். ஆனால் 2 கண்ணும் தெரியாவிட்டால் லிங்கம் எங்கே இருக்கிறது என்று தெரியாது என்பதால் தனது காலை எடுத்து அடையாளத்திற்காக லிங்கத்தின் கண்ணில் வைத்துக்கொண்டு அம்பைச் செலுத்தினான். கண்ணப்பன். அப்போது அசரீரியாய் ஒரு கரம் வெளிப்பட்டு திண்ணனின் கையை பிடித்தது. நில்லு கண்ணப்பா என்று ஈசனே நேரில் தோன்றி அவனுக்கு காட்சியளித்தார். வேடன் திண்ணன் அன்று முதல் கண்ணப்ப நாயனார் ஆனார்.